See, Okay. 2D கேஸ் இது வரைக்கும் பார்த்தது 1D கேஸ். இப்போ 2D கேஸ்ல எப்படி ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வரும்னா அதுக்கு பேர் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டினா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டு கம்பைன் ஆயிட்டு வர்றது வந்து ரெண்டு கேசஸ்க்கு வந்து கம்பைன் ஆயிட்டு வர்றது வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. மார்ஜினல் ப்ராபபிலிட்டி பேர் அதுக்கு பேர். ஓகே, மார்ஜினல் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி பேர் அதுக்கு பேர். இன்னொன்று ஜாயிண்ட் அதை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இங்கே ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான். இங்கே என்ன வரும்னா மீ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மேட் இருக்கும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மேட் இருக்கும். அப்படின்னா இங்கே வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எக்ஸோட வேல்யூ இங்கே ரன் ஆகும், ஒய்யோட வேல்யூ கீழே ரன் ஆகும். காலம் வைஸ் ரோ வைஸ் ஒய்யோட வேல்யூ இங்கே ரன் ஆகும். டேபிள் வேல்யூவில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூவில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் கமா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்ஜினல் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. அதை எப்படி நம்ம பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக போட்டு நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இ ஆஃப் எக்ஸு இ ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம், இ ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம், அண்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியோட கேஸ்லேருந்து வர்றது. இது எல்லாமே நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது என்னன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த கேஸை நீங்கள் முடிச்சிடுறேன். இதனோட கேஸ் 1Dயோட கேஸும் 2D கேஸும் இது ஏன்னா இன்டகிரேஷன் ஐடியா நம்ம பொறுமையாக பார்க்கலாம். நாளைக்கு டைம் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம ஃப்ரைடேக்கு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கேஸ் என்ன நடக்குது நம்ம பார்த்துலாம் டக்குன்னு. சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. Question. So let x comma y are discrete random variable. Discrete random variable நமக்கு தெரிஞ்சிச்சு ப்ராபபிலிட்டி மார்ஜினல் ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வராது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 21 கமா எக்ஸோட ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒய்யோட ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட ரேஞ்சு 1 கமா 2 கொடுத்துருக்காங்க. 1 கமா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே டேரெக்டாக கொஸ்டினுக்கு வந்துட்டாங்க. டேரெக்டாக கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபைண்ட் மீன் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அண்ட் ஆல்சோ இ ஆஃப் எக்ஸ் ஒய் இதெல்லாம் கேட்குறாங்க. இ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆல்ரெடி நம்ம மீன் அது இது கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். ஸோ இதுதான் கோவேரியன்ஸோட நம்மளோட ஃபார்முலா. இவ்வளோ கேட்குறாங்க 1 2 3 4 5 6 வேல்யூஸ் கேட்குறாங்க. பட் நம்மளுக்கு கொடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுறது, தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இது என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ரெண்டு வேரியபிள் இருக்குது. இங்கே வந்து எக்ஸுங்கிற வேரியபிள், இங்கே வந்து ஒய்ங்கிற வேரியபிள் போட்டுக்குங்க. இப்போ எத்தனை ஒய்யோட வேல்யூ இருக்குது, ரெண்டு ஒய்யோட வேல்யூ இருக்குது. அதனால் 2 காலம் டிவைட் பண்ணிக்கோங்க. 3வது காலம் ஆட் பண்ணுறதுக்கு வேணும். அதனால் 3வது காலம் நான் அடிஷனலாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 2 இருக்கிறதுனால நான் இங்கே 2 வேல்யூ இங்கே என்ட்ரி பண்ணுறது வந்து எக்ஸோட வேல்யூ. எக்ஸுக்கு டோட்டலாக 3 வேல்யூ இருக்குது. அதனால் 3 கோடு போடுறத விட இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட வேணும். ஏன்னா நம்மளுக்கு சம்மேஷன் வேல்யூ வேணும். அந்த சம்மேஷன் வேல்யூக்காக நான் இன்னொரு லைன் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இது ஏன் இந்த டேபிள் போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்ன ரன் பண்ணிக்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3. அந்த 1 2 3 எங்கே என்ட்ரி பண்ணுறேன், இங்கே என்ட்ரி பண்ணுறேன் 1 2 3.
அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க, ஒய்யோட வேல்யூ வந்து 1 2. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்க, 1 2. சரி, இது எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதனோட ஐடியா இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்துங்க. சப்போஸ் டவுட் இருந்தால் கேட்டுங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஆல்ரெடி இங்கே வயர் ப்ளஸ் போட்ட ஐடியா தான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் வந்து 1 இருக்குது, ஒய் வந்து 1 இருக்குது. அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இங்கே எழுதுவோம். பி ஆஃப் 1 கமா 1 எழுதுவோம். அது எப்படி எழுதுவீங்கன்னா, எக்ஸ் ரீப்ளேஸ் பை 1 அண்ட் ஒய் ரீப்ளேஸ் பை 1. அப்போ 1 + 1 என்னது 2. அப்போ 2/21. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா சஸ்வதா? சரி, அடுத்து என்ன பண்ணுவீங்க, எக்ஸோட வேல்யூ இங்கே 1 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 2 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே பிஆ 1 கமா 2. அப்போ என்னது, எக்ஸ் 1 ஒய் 2. அப்போ அப்ளை பண்ணுங்க, 1 2. 1 + 2 வந்து 3. அப்போ 3/21 எழுதலாமா? அதே மாதிரி அடுத்தது நீங்களே சொல்லுங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கமா 1. எகைன் என்ன கிடைக்கின்றது, எக்ஸ் 2 இங்க அப்ளை பண்ணுங்க, இதுல இல்ல, இதுல அப்ளை பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. 3/21. 3/21. அதே மாதிரி அடுத்து சொல்றாங்க, நான் இங்க எழுதிறேன். 4/21. 4/21. ஓகே, நான் எழுதிக்கிறேன். 2, 2 4/21. அடுத்து again 4/21. 3, 1 வேல்யூ 4/21. அடுத்து 5/21. இதுல என்ன டவுட் இருக்குதுங்களா? டவுட் இல்ல. சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னா, இங்க ஆட் பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாத்துங்க. இது வந்து எல்லாமே எக்ஸோட வேல்யூ கரெக்டா? இந்த காலம், இந்த ரோ வருது பாத்தீங்கன்னா, இந்த ரோ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேல்யூ. அதனால இங்க என்ன எழுதுறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா என்ன ப்ராபபிலிட்டி வரும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறாங்க. இது என்னது, 2/21 3/21 ஆட் பண்ணி எழுதுனா என்ன வருமோ அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேல்யூ. சரியாமா? இதனோட வேல்யூ என்னங்கிறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேல்யூ. அப்போ இங்க வரது கூட வேல்யூ என்னங்கிறாங்க, இது 2 இருக்குனால இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறாங்க. இங்க எக்ஸோட வேல்யூ என்னது, 3 இருக்குனால இங்க சம்மேஷன் பண்ணி வர வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறாங்க. சரியாமா? இப்போ ஆட் பண்ணி சொல்ல முடியுங்களா? ஆட் பண்ணுங்க. இங்க 3, இங்க 4. அப்ப எவ்வளவு கிடைக்குது, 7/21. இங்க இருக்குது 4, இங்க 5, 9/21. கரெக்ட்டுங்களாமா? அப்ப நம்ம போட்டது கரெக்டா தப்பான்னு பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா தெரியும். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பயுமே 1 தான். அப்ப நீங்க இது 3 ஆட் பண்ணி போட்டு பாருங்க, இங்க 21/21 1 வருதா மட்டும் செக் பண்ணி பாருங்க. 5 7 12 21 21/21. கரெக்ட்டுங்களாமா? சரி, அதே ஐடியா அடுத்த ஒர்க் என்னன்னா, இங்க வர்றது வந்து வெர்டிகல் லைன். வெர்டிகல் வந்து என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ங்க வந்து இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய்ன்னு வரும். 1 2 மட்டும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இங்க என்ட்ரி பண்றது என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய்ன்னு எழுதும். சரிங்களாமா? அப்ப இங்க என்ன நடக்கும், இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1ஓட வேல்யூ, இங்க வருது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2ஓட வேல்யூ. சரியாமா? அப்ப ஆட் பண்ணி எடுத்துங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. 2 3 4 இது 3 ஆட் பண்ணுங்க. 5 9 7 9 9/21. அடுத்து ரகன் 3 7 12 12/21. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? சரி, இது கண்டுபிடிச்சிக்கிறோம்ல, இந்த வேல்யூக்கு பேரு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம இங்க போட்டோம்ல, இங்க போட்டு இந்த பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. அங்க மார்ஜினல் ப்ராபபிலிட்டி நம்மளுடைய டெஃபினிஷன் அந்த கெட்டிங் இருக்கும் நம்மளுடைய சிலபஸ்ல. அப்போ மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அங்கே எழுதிடுவாங்க. மார்ஜினல் ப்ராபபிலிட்டினா இங்கே எக்ஸ், இங்கே பி ஆஃப் எக்ஸ், அதை எழுதி காட்டிடுவோம் தனியாக. என்ன கிடைக்குது, எக்ஸோட வேல்யூ 1 2 3. இதுதான் எக்ஸோட வேல்யூ, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா, இதுதான் 1 2 3. அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இங்கே எழுதிக்கிறோம். அந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இங்கே எழுதிக்குங்க. இங்கே என்ன வருது, 5/21 7/21 9/21. இந்த கேஸுக்கு பேரு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் எக்ஸ். மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் எக்ஸ். அதே மாதிரி மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் ஒய்க்கு போடணும். ஒய் என்ன நடக்குது, ஒய் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் நம்ம ஆல்ரெடி டேபிளே போட்டோம். ஒய்யோட வேல்யூ என்ன, 1 2 1 2. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன, 9/21 12/21. அப்போ 9/21 12/21. இதுதான் வந்து நம்மளுடைய மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. ஓகேமா? அப்போ நம்ம கேட்டதுக்கு வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி பற்றி இங்கே சொல்லலை,
பட் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய் கேட்குறாங்க. அப்போ மார்ஜினல் ப்ராபபிலிட்டி இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? புரியுது சார். புரியுது இல்லை? சரி, இப்போ அடுத்த கேஸ்க்கு வரலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறது வந்து அவன் இ ஆஃப் எக்ஸ் கேட்குறான், எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ அதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்தது ஒன்டியோட கேஸ் வந்து இங்கேயும் ஃபார்முலா. ஒன்டியில் என்ன போட்டோமோ அதே ஃபார்முலா தான் இங்கே. சரியாம்மா? அப்போ ஆட் பண்ணுங்க, என்ன நடக்குது சொல்லுங்க. 1 into 5 by 21, 1 into 5 by 21, 2 into 7. 3 into 9 by 21. அப்போ என்ன நடக்குது இருக்குன்னு? 5 5 by 21. எல்லாத்துக்கும் 21 கம்மி plus காமன் 14 plus 27. ஆமாம் 21 41 46. அதே மாதிரி இயா போய் போடுங்க. இயா போய் என்ன நடக்கும்? இயா போயில் 1 into 9 by 21 plus 2 into 12, 24 by 21, which is 33 by 21. 30 by 21ங்களா? 24 33 by 21 கரெக்டுங்களா? 33 by 21. இது இ ஆஃப் ஒய். இது வரைக்கும் எது டவுட் இல்லை, அப்படிதாம்மா? அப்போ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம், இ ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சோம். இப்போ சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறமேட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். வேணா சிக்மா ஸ்கொயர் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ சிக்மா எக்ஸ்னு கண்டுபிடிச்சோம், ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். இது ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் ஆன் எக்ஸ். வேரியன்ஸ் ஆன் எக்ஸுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ தான் கொடுத்தோம். அதுக்கு என்ன வேணும்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். ஏன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. அப்போ இது வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். 1 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 by 21 ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 by 21 ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 9 by 21. ஸோ அப்போ என்ன நடக்குது? 1 into 5 5 by 21, 2 ஸ்கொயர் வந்து 4, 4 into 7 வந்து 28 by 21, 3 ஸ்கொயர் 9, 9 into 9 81 by 21. இது மூணு ஆட் பண்ணுறாங்க. டினாமினேட்டர் ஆர் சேம். So 5 plus 28 plus 81. 81. 114. 114. 114 by 21. 21. ஸோ அதே மாதிரி ஐடியா இங்கே போடுறாங்கன்னு இ ஆஃப் ஒய் ஸ்கொயருக்கு போட்டுருங்க. 21 காமன், அதனால் 21 ஃபுல்லாக போட்டேன். 1 ஸ்கொயர் இன்ட்டு 9 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4, 4 இன்ட்டு 12 வந்து 48. So 9 plus 48. 57. ஓகே, இப்போ நம்ம வேரியன்ஸ் ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணி போட்டுடலாம். அப்போ என்னாச்சு? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி போட்டாச்சு. அதாவது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 114 டிவைட் பை 21 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்டு வந்து 46 டிவைட் பை 21. 46 டிவைட் பை 21 ஹோல் ஸ்கொயர். சொல்லுமா, இது என்ன நடக்குது சொல்கிறாங்க? Sir. 114 by 21 minus 46 divided by 21 the whole square. 278 divided by 441. Sir. 441. எல்லாமே கம்பைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கரெக்டாமா? ஆமாம் சார். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இதை சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சி, ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்க சான்ஸ் இருக்குது. சிக்மா எக்ஸ் என்னோட கிடைக்கும்? ரூட் போட்டுருணும். So root of 278 divided by 441. 0.793 sir. ஓகே, அதே மாதிரி இங்கே போட்டுருங்க. சிக்மா ஒய் ஸ்கொயர். சிக்மா ஒய் ஸ்கொயர் வேல்யூ, இந்த வேல்யூ எனக்கு இருக்குது 57 ஹோல் ஸ்கொயர். 57 divided by 21 minus 33 divided by 21 the whole square. So 57 divided by 21 minus 33 divided by 21 the whole square. 12 by 49 sir. 12 by 49 ங்களா? 49 ஆமா சார். ஓகே, அப்போ அதுக்கு ரூட் எடுத்துக்கலாம். Root of 12 divided by 49. 0.494 sir.
494. 4. சரி, இது வரைக்கும் ஓகே தாம்மா? அப்போ எது ஆ வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கணும் பார்த்தலாம். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சி இவ்வளோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா, இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இது போடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்துங்க. இ ஆஃப் எக்ஸ் ஒய் ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட சொல்கிறாங்க. ஸோ அதை போட தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வேல்யூ வேணும். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதாவது எனக்கு என்ன கண்டென்ட் வேணும்னா இந்த கண்டென்ட் வேணும் எனக்கு. இந்த இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஒய் போகிறதுக்கு எனக்கு இந்த கண்டென்ட் வேணும். திரும்ப நம்ம பார்க்கறதுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும் எடுத்து முடிஞ்சு எடுத்துக்கணுமா, நம்ம அப்புறம் கீழே எழுதுறதுக்கு வேணும் அது. சரிங்களா? எடுத்துட்டிங்களா? போடாமல் கீழே போகலாம். இ ஆஃப் எக்ஸ் ஒய் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் லென்த் ப்ராசஸ். அது ஈஸி தான், பட் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஃபார்முலானா இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ டபுள் சம்மேஷன் இங்கே எழுதணும். ஸோ இது எப்படி எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் எகெயின் போட்டுக்கலாமா? எக்ஸோட வேல்யூ என்ன? 1,2,3. ஒய்யோட வேல்யூ என்ன? 1,2. அப்போ அந்த டேபிள் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம்னா அந்த டேபிள் வேல்யூ திரும்ப எகெயின் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஈஸியாக போட்டால் நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிடும். அட்லீஸ்ட் அந்த இன்சைட் வேல்யூ தெரிஞ்சால் போதும், அவுட் சைட் வேல்யூ கூட தேவை கிடையாது. 1 2 3. இது எக்ஸோட கான்செப்ட், இது ஒய்யோட கான்செப்ட். 1 2. இது ரெண்டையும் போட்ட எவ்வளோ கிடைச்சா 2/21. இது 3/21 நினைக்கிறேன். இது எகெயின் 3/21. இது 2 2 4/21. இது 4/21. இது வந்து 5/21. ஓகே கண்ணு, இதுதான் நம்மளோட வேல்யூ. சூப்பர். அப்போ இதை போட்டுறாங்கண்ணு. இப்போ பாருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வந்து 1, எக்ஸ் வந்து 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்ன கிடைக்குது? ஒய் 1 அண்டு ஒய் 2 ரெண்டு கேஸ் இருக்குது. அப்போ இங்கே ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா 1 into 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் 1,1 ப்ளஸ் 1 into 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் 1,2. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எப்படி எழுதணும்னு? புரியுது சார். அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த கேஸுக்கும் அப்போ என்ன கிடைக்கும்? அடுத்தது ப்ளஸ். இப்போ 1 வச்சு முடிச்சிட்டோமா, அதே மாதிரி 2 வச்சுட்டு முடிக்கணும். 2 வச்சு முடிக்கும் போது 2க்கு 1க்கும் 2க்கு 2க்கு போடணும். அப்போ என்னாச்சு? 2 into 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் 2,1 ப்ளஸ் 2 into 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் 2,2 ப்ளஸ் அடுத்து 3 வச்சு அதே ஐடியா. 3 வச்சு என்ன கிடைக்கும்? 3 into 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் 3,1 plus 3 into 2 probability of 3,2. ஸோ புரியுதாமா? இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லா வேல்யூஸும் போட்டாச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ போட்டால் போதும். இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நம்ம எங்கே பார்த்து போட போகிறோம்? இந்த கரஸ்பாண்டிங் கண்டென்ட்ல இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ என்ட்ரி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை என்ட்ரி பண்ணி போட்டு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ 1 into 1 into 2/21. கரெக்டாமா? 1 into 2 2னே போட்டுக்குங்க, into 3/21 plus 2 into 1 2 into 3/21. புரியுதுங்களா? இந்த 2,3 2,3க்கு நேரம் எனக்கு 2,1க்கு நேரம் 3/21 இருக்குது. அடுத்து 2,2 2,2க்கு நேரம் 4/21 இருக்குது. அப்போ 2,2 into 2 வந்து 4 into again 4/21. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? புரியுது சார். 3,1 வந்து 4/21. அப்போ 4/21 plus 3,2 3,2 வந்து 5. அப்போ 3 into 2 வந்து 6 6 into 5/21. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண. அப்போ என்ன செய்யுது? எல்லாத்தையும் காமனாக 21 இருக்குது. 1 into 2 வந்து 2 2 ப்ளஸ் 2 into 3 வந்து 6 ப்ளஸ் எகெயின் 2 into 3 6 ப்ளஸ் 4 into 4 வந்து 16 ப்ளஸ் 3 into 4 வந்து 12 ப்ளஸ் 6 into 5 வந்து 30. அவ்வளோதாங்க. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆட் பண்ணி போடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணி போடுங்க. 2 plus 6 plus 16 plus 12 plus 30. 72. ஓகே. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 72 டிவைட் பை 21 வருது. கரெக்டாமா? 72 டிவைட் பை 21 வருது. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கேட்டிருந்தாங்க, கோவேரியன்ஸ். அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கேட்டிருந்தாங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு தான் இந்த ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். ஸோ அப்போ இது என்ன கிடைக்குது? இது வந்து 72 டிவைட் பை 21 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் மேலே 46 21
ஓகே இ ஆஃப் எக்ஸோட விட இதுன்னு நினைக்கிறேன் 46 டிவைட் பை 21 33 டிவைட் பை 21 அது அங்கே என்ட்ரி பண்ணணும் இன்ட்டு இ ஆஃப் ஒயோட 33 டிவைட் பை 21 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க அதுதான் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒயோட வேல்யூ This is 72 divided by 21 minus 46 divided by 21 into 33 divided by 21. So decimal இல்லையா இல்ல ஃப்ராக்ஷனில் ரெண்டுமே சொல்கிறாங்க டெசிமலில் தான் சரி ஃப்ராக்ஷனில் ரெண்டுமே சொல்கிறேன் -2 by 147 சார் -2 by 147 ஆமாம் சார் அது டெசிமல் மொத்தம் என்னடா இருந்தது டெசிமலில் மாற்றினா 0.013 சார் இதுதான் வந்து நம்ம கோவேரியன்ஸோட வேல்யூ சரியாம்மா சார் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸ் இருக்குது இதே கண்டென்ட் வந்து நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சனால கார்லேஷன் கோஎஃபிஷியன்டோட ஃபார்முலா என்னன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் இதுதான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்டோட ஃபார்முலா சரிங்களா அப்போ நம்மளுக்கு எல்லா வேலையும் நம்ம கையில் இருக்குது என்ன வேலை இருக்குது இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து -0.013 டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேல்யூ ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க சிக்மா எக்ஸ் சிக்மா ஒயோட வேல்யூ எங்கே இருக்குது மேலே இதான் இந்த வேல்யூ 0.796 and 0.796 into 0.494 இதை சிம்பிளிஃபை பண்ணுறான் இதை கார்லேஷன் அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னு போட்டிங்கன்னா இதை நம்மளுக்கு கார்லேஷன் வருது சரிங்களா அப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்து எதை கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம் -0.013 divided by 0.796 into 0.494 -0.033 ஓகே -0.033ங்களா ஓகே நம்மளுக்கு தெரியும் கார்லேஷன் வந்து நம்மளுக்கு லைஸ் பிட்வீன் என்ன தெரியும் -1 less than or equal to r less than or equal to 1 அப்போ அந்த கண்டிஷன் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்போ நெகட்டிவ்ல வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி நெகட்டிவ் கார்லேட்னு சொல்லிக்கிறேன் நெகட்டிவ் கார்லேட் ஸோ அவ்வளோதான் இருக்கணும் சரிங்களா அப்போ ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வச்சு நம்ம மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து